அல்லேலூயா. இந்த பின்னாடிக்கெல்லாம் எதுக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அலையிலே சொல்லுமாலாம். இன்னைக்கு வந்து நான் பெரும்பாக்கத்திலேருந்து வந்திருக்கிற பாலு ஐயாவை நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். எனக்கு 10-12 வருடங்களாக அருமையான பாலு ஐயாவை தெரியும். எங்கள் பகுதியில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சபை நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாலு ஐயா தான். கைகளை தட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐயாவை எங்களுடைய இந்த அருமையான கூட்டமைப்பில் பார்க்குறதுக்கு. சில தருணங்கள், நிறைய தருணங்களில் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும். 40-50 வருடமாக இந்த குடும்பம், அந்த பாலையா அவருடைய அண்ணன் குடும்பம் தான் இந்த பெரும்பாக்கத்தில் எல்லாத்தையும் செய்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள். அப்பேற்பட்டவர்கள் இந்த கூட்டமைப்பில் ரொம்ப சந்தோஷம். அவரை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த தருணத்திலும் அவர் எங்களுக்காக செய்த எல்லா உதவிக்காக ஒரு விஷயம் நன்றி சொல்லுகிறேன். லியோனல்சன் ஐயா, ஆல்வின் அண்ணே, நாங்கள்லாம் கூடுறப்ப பல முறை எதையாவது செய்யணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப இது வந்து இன்னைக்கு லியோனல்சன் வந்து இந்த கட்சி அறிவித்தது ஏதோ நேற்று பேசி இன்னைக்கு வந்தது கிடையாது. நாங்களெல்லாம் ஒரு 2-3 வருடங்களாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். 2-3 காரியங்களை பார்த்து நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் அண்ணனை நான் வந்து அழைக்க விரும்புகிறேன். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணனுடைய பர்த்டே, இந்த பர்த்டேக்கு முந்தின பர்த்டே அன்னைக்கு நான் வந்து ப்ராஃபிட்டிக்கலாக சொன்னேன். அப்பயே சொன்னேன், விஜய் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டராக வரப்போறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2017 நான் இது வந்து யூடியூப்ல இருக்கு, ஜெபத்தோட்டத்தில் பேசுறப்ப சொல்றேன், மோடி 4 முறை பிரைம் மினிஸ்டர் வருவார்னு சொன்னேன். 3 முறை வந்துட்டாரு, 1 முறை அவர் வருவார். ஒரு ஆளே சொல்லுவாளா? நீங்கள் நம்மளுக்குலாம் அது விருப்பமே கிடையாது. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அப்படி மோடி பேர் சொன்னாலும் அப்படியே இல்லை அவர் தான் வருவார், ஆண்டவர் தான் கொண்டாடுறார். ஒரு அல்லையே சொல்லும்பாலா? அப்போ தான் நம்ம திருந்துவோம். ஒரு அல்லையே சொல்லும்பாலா? இல்லைன்னா அவர்ல நம்ம திருந்தவே மாட்டோம். ஒரு அல்லையே சொல்லும்பாலா? ரொம்ப முக்கியம். இதை என்ன அப்படின்னா, அருமையான லியோனல் சொன்ன மாதிரி நாம் இந்த சமுதாயத்தை கட்டமைக்க அழைக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கைத்துக்குறையிலே சொல்லும்பாலா? ஆனால் என்னன்னா, கடந்த 40-50 வருடங்களா அரசியல் ஐயோ சோத்திரம் அல்லுலியா அப்படின்னு வெளியே தள்ளிடுறது, பணமா சோத்திரம் அல்லுலியா அப்படின்னு வெளியே தள்ளிடுறது. அப்படி அல்ல. நீங்களும் நான் என்ன நம்புவேன்னா, இந்த பெரும்பாக்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தால் அதுக்கு எல்லாம் சர்ச்சு பொறுப்பேற்கணும்னு நினைப்பேன். ஒரு அல்ல சொல்லும்பாங்களா? யாரால இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற உங்களாலையும் என்னாலே தான் கொண்டு போய். ஐயோ கையை தான் தட்டுங்களே. நமக்கு வாழாக்காமல் தலையாக்குவார் கை தட்டுவாங்கல்ல. அதான் இன்னைக்கு காலையில் நான் வரப்ப ஒரு கான்டெக்ஸ்டுவல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹீப்ரு மொழியில ஃபியூச்சர் டென்ஸே இல்லையா. வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்கள வாழாக்காமல் தலையாக்கினார். அல்லேலூயா. There is no future tense in Hebrew. There is always present. ஒரு அல்லே சொல்லும்பாலா? நீங்களும் நானும் இந்த சமுதாயத்தை மாற்ற ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பார் அல்ல. நம்புறவங்க கை தட்டிக்கலாம், ஒரு அல்லே சொல்லிக்கலாம். சிலவங்களாம் என்னதான் சொல்லு நான் சொல்லவா, ஆல்வனுக்கு தெரியும். ஒரு ஈஸியாக ஒரு சர்ச்சில் போய் பேசிடலாம், கரெக்டானே? ஆனால் அந்த பாஸ்டர்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்தே வந்து நான் தான் இயேசு உயிரோடு எலும்பு அப்படிதான் உட்காந்துருப்பாங்க பாஸ்டர்ஸ் எல்லாம். பார்த்துறீங்களா? பாஸ்டர் கூட்டத்தில் பேசுகிற மாதிரி ஒரு, அதனால தான் நம்மளால ஒன்றுமே செய்யல கடந்த 40 வருடங்களா. என்ன 40 வருடங்கள் நம்ம செத்து போய் சும்மா ரிவைவல் பேரில் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நான் அருமையான பேசுகிறவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் என்ன பாருங்களேன் ஒரு விஷயம். இட் இஸ் நாட் விஜய் ஃபேக்டர், இட் இஸ் ஜீசஸ் ஃபேக்டர் who made a difference in Tamil Nadu politics. கையை தான் தட்டுங்க, அப்படியே ஹேண்ட் பார்த்து ஐயா மாதிரிலாம் கொஞ்சம் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. டு யூ ரியலி அண்டர்ஸ்டாண்ட்? நாங்கள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருந்தோம். பிடிஆர் இப்படி சொல்றாரு, 2 அத்தியாய கழகங்களின் ஆட்சிகள் மாறி ஒரு புதிய அத்தியாயம் உருவாயிருக்குன்னு சொல்லி பிடிஆரே பதிவிடுறாரு. நான் சொல்றேன், இந்த அத்தியாயத்தில் நம்மளால ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 கையை மேல தூக்கி தட்டுங்களேன், வேடிக்கை பார்க்காம. நல்ல பலமா இன்னும் அதிக உற்சாகமா. நான் அப்படி சொல்லுவேன். இங்க இருக்கிற எல்லாருமே, இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸுமே உங்களுடைய சொந்த பணத்தில், உங்களை சர்ச்சுக்கு வருகிற நம்முடைய பணத்தில் நம்ம நிறைய சேவைகளை செய்கிறோம். எங்கள் சர்ச்சில் வர 95% பணத்தை வந்து நாங்கள் அநேக சோஷியல் ரெஃபர்மேஷன் காரியங்களும் செய்கிறோம். ஒருவேளை இல்லை, கண்டிப்பாக நம்ம கைகளில் அதிகாரம் இருக்குமேனால் நாம் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, கையை தட்டுங்க. இப்போ நான் வந்து அன்னைக்கு பேசிட்டு சொன்னேன், இன்று அருமையாக ஜெயசெட்டி பிரபார் ஐயா எல்லாமே வந்தாங்க. ஆனால் இப்பொழுதும் நம்ம வந்து ரிசீவிங் எண்டில் தான் இருக்கிறோம். சம்படி சே ரிசீவிங். சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம கிவிங் பிளேஸுக்கு போகல. நம்ம இன்னும் கோரிக்கை தான் கொடுத்துட்ருக்கோம். நாம் கோரிக்கை இயற்றுகளாக மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம்.
இங்கெல்லாம் அப்படியே நிக்க வேடிக்கை பார்க்குறீங்க பாருங்க. உங்களால தான் மாற மாட்டேங்குது. நல்லா கையை மேலே தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். I always say that if you want to change things in India, we have to be in the power corridor. Somebody say power corridor. அதாவது தமிழ்நாட்டில் இல்லை, நான்லாம் வந்து டெல்லி. அல்லேலூயா. நான் வந்து தைரியமாக சொல்லுவேன், ஒரு நாள் நான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக மாறுவேன். அல்லேலூயா. அதான் அல்லே சொல்லுங்க. ஒரு பிஸ்னஸ் மீட்டில் நான் அப்படி பேசினேன். என்ன சொன்னேன்னா, நான் வந்து உடனே அவங்க சொன்னாங்க, என்னுடைய சாட்சி அநேகருக்கு தெரியும், நான் லண்டனில் ஒரு 15 வருஷம், நிறைய பேருக்கு தெரியும், நான் டைம் போயில்லை எனக்கு. அப்போ நான் சொன்னேன்னா ஒரு பாஸ்டர் எந்திரிச்சு, ஐயா இதுக்கு பைபிள்லேருந்து ஒரு ஆதாரம் காட்டுங்க. நம்ம அப்படி தானே கேட்போம். பைபிள்லேருந்து ஓவர் நைட்டில் நீங்கள் எப்படி ஆவீங்க? நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு விளக்குனார். நினிவே பட்டணத்திற்கு அருமையான நம்முடைய தீர்க்கதரிசி யார் போறா? யோனா போறாரு. அந்த நினிவே பட்டணம் ஒரு விக்கிரகாரம் நடந்த சிறிய தேசத்தில் ஒரு பகுதி. அங்க போய் யோனா கொடுத்த ஒரு மெசேஜில் அந்த பட்டணமே மாறுறது. எப்படி மாறல? எப்படி மாற முடியும்? ஏன்னா அந்த மக்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. பட் தே ஆல் சேஞ்ச் இன் சிங்கிள் மெசேஜ். பைபிளே ஒரே மெசேஜில் ஒரு ஊரே மாறினதுக்கு காரணம் யோனா. நான் இதை நான் தியானிக்கிறப்ப ஆண்டவர் ஒரு காரியம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, யோனா போறப்ப ஒரு மீன் வாயிலிருந்து அவன் துப்பப்படுகிறான். அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த மக்களுக்கு மீன் வாயிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வருகிறது ஒரு கடவுள். என்ன பாருங்க, நான் சொல்ல புரியுதா? மீன் வாயிலிருந்து யார் வெளியே வருகிறாரோ அது கடவுள். அதை அந்த நினிவே மக்கள் பார்த்தோன்னா, வாவ், அப்ப கடவுளா யாரை பார்க்கறாங்க? அதனால அவன் சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிறாங்க. அதான் சொன்னேன், ஒரு நாள் இந்த இந்திய தேசம் எதை கடவுளா நினைக்குதோ, எதை பெருசா நினைக்குதோ, அங்க இந்த ஜான்சன் ஆண்டை கொண்டு போய் நிறுத்துவார். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் நிறுத்துவார். அப்பொழுது அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அதமா கைகளை தூக்கி அலே சொல்லுங்க பாலா. அதனால தரமான ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லுசில் கட்சிகள். நான் வந்து எனக்கு லியோனல் பிடிச்சது என்னன்னா, என்கிட்ட வந்து பேசுறப்ப சொன்னாரு, ஐயா தயவு செய்து இந்த கட்சியெல்லாம் செய்யறப்ப நீங்க வந்து பெரிய லெவல்ல பிளான் பண்ணுங்க. ஒரு கையை விரிச்சு சொல்லுங்க, பெரிய லெவல்ல. எல்லாரும் விரிங்க நல்லா. அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க. நான் சொன்னேன், நான் அடிக்கடி நானும் ஆல்வின்னு சொல்லுவோம். ஒரு நாள் இன்னைக்கு வந்து ஆண்டோட கிருபையில பன்னி அரசு ஒரு அருகான காரியத்தை சொன்னார். யாருக்காவது ஞாபகம் இருக்கு? நீங்க கேட்டீங்களா? என்ன தெரியுமா சொன்னாரு? முஸ்லிம்கள் சமுதாயத்துக்கு போராடுகிற அளவுக்கு நம்ம ஆட்கள் போராடுறது இல்லை. நம்மளுடைய போராட்டம்லாம் சபைக்குள்ளேயே. அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிங்க அப்படின்னு சொல்லி மோடி சர்ச்சுக்கு வந்து நம்ம ஏற்றுக்க மாட்டோம், போராண்டுருவோம். கரெக்டா? நம்ம நிறைய பேசுவோம், சபைக்குள்ள ஒரு கவுன்சிலர் விட மாட்டோம். அப்படிப்பட்ட காரியங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களாலையும் நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு போதகர்களும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க பாருங்க 1980 அரசியல் பேசல, இதான் நிதர்சனமான உண்மை, புரிஞ்சுக்கணும். இது இல்லாம நம்ம ஜெபம் பண்ணாலும் எந்த மாற்றம் ஏற்படாது. 1984 வருடம் வாஜ்பாய் தோத்தப்ப RSS ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. என்னன்னா, இந்த இந்தியாவை நம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அன்னைக்கு எடுத்த முடிவு IAS IPS எல்லா, இன்னைக்கு இந்தியாவுக்கு எல்லா துறையிலும், ஹலோ, எல்லா துறையிலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் 97% எலக்ட்ரோஸ். நீ நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் சொல்லி தெரியல, இது அவர்கள் எடுத்த முடிவு. இன்னைக்கு கிறிஸ்தவ IAS IPS அதிகாரிகள் இல்லை. நம்ம சபை தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவன் ஞானத்தில் குறைவா இருந்தால் சம்பூர்ணமாக தர தேவத்தை கேட்பேன். நம்ம சர்ச்சில் ஒரு IAS IPS உருவாக்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்களெல்லாம் வா உளுத்துக்கு வா கத்தர் அழைக்கிறான்னு ஒரு முட்டாள் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். தயவு செய்து போதர்களை நீங்கள் உங்களுடைய பார்வையை பெருசாக்குங்க. உங்க சபைகளை IAS IPS அதிகாரிகளை உருவாக்குங்க. நல்ல திறமான அரசியல்வாதிகளை உருவாக்குங்க. நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. 2036 வருடம் இன்னைக்கு ஜேசிடி பிரபாரில் வந்து கை தட்டினாங்க. 2036 வருடம் நாங்கெல்லாம் வருகிறப்ப கை தட்டுகிற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, நீங்கெல்லாம் வருகிறப்ப கை தட்டுகிற மிகப்பெரிய கூட்டத்தை ஆண்டவர் செய்வார். நான் நம்புறேன். எத்தனை பேர் நம்புறவங்க மாத்திரம் நான் சொன்னோன்னே நீங்க 2 கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அரசியல் வெற்றிடம் உங்களுக்காக, எனக்காக. கையை உயர்த்திருங்களா? அல்லேலூயா. அதில் 2 கையை உயர்த்திருங்க. எல்லாரும் ஏற்றுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் எந்திரிப்போமா? ஜஸ்ட் ஒன் செகண்ட் we all stand up and we pray and I want to give time to Alvin அண்ணா. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வெற்றிடத்தை எங்கள் மூலமா நிரப்புங்கன்னு சொல்லும் பார்க்கலாம். Come on, everybody lift your hands. தயவுசெய்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. 2 கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வெற்றிடத்தை எங்கள் மூலமா நிரப்புங்க ராஜா. நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்கள் மூலமா நிரப்புங்க ராஜா, எங்கள் மூலமா நிரப்புங்க ராஜா, எங்கள் மூலமா நிரப்புங்க ராஜா. Give me E minor. எங்கள் மூலமா நிரப்புங்க ராஜா.
நல்ல நல்ல 2 கைகளை உயர்த்தி, நல்ல 2 கைகளை உயர்த்தி. ஹல்லேலூயா. இது உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஏற்படுத்துகிற காலம் இது. ஹல்லேலூயா. ஓ இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. கைகளை உயர்த்தி. இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. உன் கண்களை தரங்களேன். நான் ஒரே காரியத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து போக விரும்புறேன். யோசேப்பு ஆளுகிறப்ப அந்த தேசம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ, நீங்களும் நாளும் ஆண்டவர் காட்டுகிற பகுதியில் போறப்ப, there is going to be a big, very big financial crunch is going to come in another 4 years down the line. மிகப்பெரிய அப்ப நம்மை ஆண்டவர் வைத்து இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. கையை மேல தூக்கி தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. God is going to use every one of you to bless this nation. Amen. இதை குறித்து நான், ஆல்வின் அண்ணன், ஒரு சிலர், பாஸ்டர் லியோனல்ஸ் எல்லாம் பல வருடங்களாக பேசிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் த தாட் தட்ஸ் கேம் எஸ்டர்டே டுமாரோ. பல வருடங்களா, நேற்று கூட நான் ஆல்வின் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்போம். எல்லா திட்டங்களும் ரெடி. திட்டங்களை தருகிற ஒரு ஆண்டவர் தான். சொல்லுங்க பக்கத்தில் பாஸ்டர், திட்டங்களை தருகிற ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய சக்தியா கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். இந்த தேசத்தில் ஒரு ரியல் ரிவைவல். இது வரைக்கும் எல்லாம் ரிவைவல் புருடா விட்டுட்டு இருக்காங்க. 36க்குள்ள ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் நம்ம மூலமா வைப்பார். இந்த மூவ்மெண்ட் மூலமா வைப்பார். 2 கைகளை மேல தூக்கி தட்டி சொல்லுங்க, இந்த மூவ்மெண்ட் மூலமா வைப்பார். என்ன பாருங்களேன், ரொம்ப முக்கியம். ஜெபத்தை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாலா. இதெல்லாம் செய்யறதுனால நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எல்லா மகிமையும் எங்கள் அப்பாவுக்கு தான். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலன்னா, அப்பா சொல்ல இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். பிஜேபியோட மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அவன் ஒரு இந்துவை பார்த்து நீ இந்துன்னு ஒரு மத வெறியை தூண்டிட்டான். ஆனா நீங்களும் நானும் கிறிஸ்துக்கள் யாருன்னு புரிஞ்சுக்கல. The moment you understand who you are in Christ, we will rule this nation. நீங்களும் நானும் இயேசுக்குள் கிறிஸ்துக்கள் யார் என்று நம்ம நினைக்கிறோமா, அப்ப இந்த இந்திய தேசத்தை ஆளுவோம் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைனாரிட்டி இல்ல, மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. நான் சொல்ல 2036 நான் கை காட்டுகிறேன், நீங்க கை காட்டுகிறது தான் முதலமைச்சர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்புறம் என்ன கோரிக்கை? ஹல்லேலூயா. நாம் இந்த பகுதியை மிகப்பெரிய ஆசீர்வாதமான தமிழகமா மாற்ற முடியும். அதான் உண்மையான ஆசீர்வாதம் தமிழகம். உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் பதிலை கர்த்தர் கொடுக்கிற நாள் இது. தயவு செய்து இந்த முன்னெடுப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் லியோனல்சன் எங்க ஐயா ஒன்னேன்னு சொல்ல வருவீங்க, வாங்க. ஹல்லேலூயா. லியோனல்சன் இன்னும் மனதளவில் இன்னும் நல்ல பெரிய, ஏன்னா நிறைய பேர் காயப்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா நம்ம அழைத்தாண்டவர் மிகப்பெரியவர். பாருங்க, மிகப்பெரியவர். எங்க உருவத்தை பார்த்தாலே தெரியும், மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. பெரிய ஆட்கள் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். கண்டிப்பாக அதை செய்வார். நம்புறவங்களாம் மேல கையை தூக்கி ஒரு நிமிடம் தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமையா. கம் ஆன் எவ்ரிபடி. நல்ல பலமா, நல்ல பலமா. ஃபாதர் ஐயா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். இப்பயாவது செய்வோம். ஒரு அல்லே சொல்லும் பாலா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒன்று சேர்ந்தும் நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கையை தட்டி பாடி முடிச்சிடலாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேச. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன ஸ்கேல் தம்பி இது? ஐயா கோட்டுச்சி ஒரே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேச சுதந்திரிக்கிற காலம் இது. ஆமென் சொல்லுங்க. தேச சுதந்திரிக்கிற காலம் இது. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலம் இது. ஹல்லேலூயா. தலை கை சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலம் இது. நான் நம்புறேன் எழுப்புதல் சென்னையில தான் வரப்போகுது. இந்த மாதிரி எழுப்புதல் சென்னையில தான் வரப்போகுது. நம்புற மத கைத்து குரல சொல்லுமாலா. பக்கத்துல எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் கையை தட்டி பாடுங்களேன். கையை மேலத்துக்கு தட்டி. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்ல, அதிகாரம் கையிலே. சத்தமா. ஓ ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒரு நிமிஷம்
பாருங்களேன், 10 பேர் பாருங்க, இப்போ 20 பேர் வேடிக்கை பார்க்குறீங்க. எப்படி நடக்கும்? இதனால தான் ஆண்டவரால செய்ய முடியல. எல்லாமே ஒன்னஸா கையை மேல தூக்கி தட்டுவோமா? அல்லேலூயா. நன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானே. கமான், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல பலமா. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானே மிதிப்போம். ஏன்னா நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும். நான் சொல்றேன், நம்ம அரசியல்ல மாத்திரமல்ல, நாங்க இந்த பிளான்ல என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 IAS அதிகாரம் நம்ம உருவாக்க போறோம். கையை மேல தூக்கி தட்டு மேல. IPS அதிகாரம் உருவாக்க போறோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் உருவாக்க போறோம். we are going to conquer every corner of India. hallelujah. ஒரு பெரிய பிசினஸ் அப்ப உருவாக்க போறோம். இதெல்லாம் அப்பாவினால் சாத்தியமே.